ஆம்னி பேருந்துகளுக்கு நிகரான வால்வோ பேருந்துகள் தற்போது அரசு போக்குவரத்து கழகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா 20 பேருந்துகள் முதற்கட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். அதாவது ஸ்லீப்பர் அப்படின்னாலே கொஞ்சம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியும் சீட் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த சீட்டை பொறுத்தளவுக்கு செமி ஸ்லீப்பர் ஓரளவுக்கு லக்ஸரியா வந்து உள்ள சாய்ச்சிக்க முடியும். அதே போல அந்த கேப்பை பொறுத்தளவுக்கு நம்ம மற்ற பேருந்துகள்ல கொஞ்சம் பின்னாடி சாய்க்கும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லி ஒரு புகார்கள் இடும். ஆனா இந்த பேருந்தை பொறுத்தளவுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஏன்னா வால்வோ பொறுத்தளவுக்கு ஒரு லக்ஸரி பேருந்து, அதனால கொஞ்சம் மோர் கம்ஃபர்டபுள் அப்படிங்கறத பார்க்கலாம். அதே மாதிரி ஃபுட் ரஃப்னு சொல்லுவாங்க. அதாவது கால் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வசதியா வேணுமோ அதையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய காலையும் வயசானவங்க ரொம்ப நேரம் காலை வந்து தொங்க போட்டு போனாங்கன்னா கால் அவங்களுக்கு அந்த வீக்கம்லாம் ஏற்படும். ஸோ அவங்களுக்காக இந்த வசதி வந்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல பஸ்ஸுக்குள்ள வந்து நிறைய ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. வழக்கமா வந்து ஒரு டிவி தான் இருக்கும் பேருந்துக்குள்ள. ஸோ அங்கிருந்து பார்க்கும்பொழுது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த வால்வோ பஸ்ஸை பொறுத்தளவுக்கு 2 ஸ்கிரீன் வந்து போடப்பட்டிருக்கு. 2 ஸ்கிரீனுமே வந்து நம்ம வந்து மூவிஸ் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி சாங்ஸ் பிளே பண்றதா இருந்தாலும் ரெண்டுமே வந்து நம்ம வந்து பாத்துக்கலாம். ஸோ 2 ஸ்கிரீன் இருக்கும். ஒரு சின்னதா ஒரு ஸ்மோக், அதாவது ஒரு ஃபயருக்கான ஒரு அலாரம் கிடைச்சிட்டா கூட உடனடியா இந்த இடத்துல இருந்து தண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சீட்டுக்கும் அடிக்கிற மாதிரி இங்க ஒரு கன் இருக்கு, அதே இடத்துல இங்க ஒரு கன் இருக்கு. ஸோ இந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்துச்சுன்னா உடனே அதை வந்து கிளியர் பண்ணி சரி பண்ணிடும். அந்த வகையில வந்து இந்த பேருந்து வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அதே போல இந்த டோரை பொறுத்தளவுக்கு எல்லாமே எமர்ஜென்சி எக்ஸிட் தான். நீங்க அப்படி ஒரு சிச்சுவேஷன் வருது, ஒரு ஆபத்தான சூழல் வந்துன்னா இங்கே ஹேமர் வச்சிருப்பாங்க. ஹேமர் எடுத்து நீங்க வந்து உடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல வெயில் படாம இருக்கிறதுக்கு ஸ்கிரீனும் ரெடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் சீட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வழக்கமா பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டோர்ஸை நம்ம வந்து ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணி இங்க வயசானவங்க இதை வந்து குதிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹைட்டான ஒரு ஸ்பாட் அப்படிங்கறதுனால இங்க இருந்து அவங்க குதிக்கும் போது அப்பயும் கை கால் உடையும். ஸோ அது மாதிரியான பாதிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களுக்குன்னு தனியா ஒரு பெரிய இங்க வந்து ஒரு படிகள் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பேருந்தை பொறுத்தளவுக்கு பயணிகள் மட்டும் இல்லாம ஓட்டுநர்களுக்கும் நிறைய வசதிகள் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பேருந்துடைய காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 1,65,00,000 ரூபாய் செலவுல இந்த பேருந்து வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வால்வோ பேருந்து இன்றிலிருந்தே பயன்பாட்டிற்கு வரக்கூடிய நிலையில என்னுடைய டிக்கெட் ஃபேர் அப்படிங்கிறது ₹1.70 ஒரு கிலோமீட்டருக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. போக்குவரத்துறை அமைச்சர் சொன்னதை போல இது வந்து ஆம்னி பேருந்துகளை காட்டிலும் குறைவான கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க.